1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இது மூணையும் முடிக்க முடியாது. அதனால் முதல் பகுதியாக இன்றைக்கு எது வரைக்கும் போக முடியுதோ அதை நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அது முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் இந்த இடத்துல ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் விடுதலை உண்டு, வெளிச்சம் உண்டு, பலன் உண்டு. நாங்கள் கேட்கும் பொழுதே ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். உம்முடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. எஸ் ஓ காட். ஆண்டவரே, விடுவிக்கப்படாத மனங்கள், சிந்தனைகள் விடுவிக்கப்படுவதாக நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரைட். இன்றைக்கு வருகிற வாரமும் இது ஒருவேளை போகும் அந்த பிரசங்கம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் காஸ்பல் இஸ் த சொல்யூஷன். உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு அது தொடர்ந்து காணப்படுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறது முன்பாக இருந்த நிலைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை நாம் சந்திக்கிற விதமும் வித்தியாசமாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கார் நமக்கு. ஆமென். அதுக்கு தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வித்தியாசமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வேதத்தை வாசிக்கிறதுக்கும் நம்ம ஜெபிக்கிறதற்கும் இப்படிப்பட்ட இல்லையா ஆலயத்தில் நம்ம கூடி வருகிறதற்கும் அர்த்தமே இல்லை. அது ஒரே நாளில் வந்துடாது. இந்த வெளிச்சம் வரதான் வரும். ஆமென். இந்த வெளிச்சத்தை ஒரே நாளில் ஆண்டவர் ஃப்ளட் லைட் போல் அடிச்சு கொடுக்க மாட்டாரு. என்றால் கொடுத்தா நம்ம அதை எப்படி அதை ஏற்றுக்கொள்வோம் என்று அவருக்கும் நம்முடைய மனநிலை தெரியும். எது எந்த அளவுக்கு அவசியமோ அதை தேவன் நமக்கு தருகிறார். அவர் எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு வெளிச்சம் காணப்படும், அறிந்து கொள்ளுதல் காணப்படும், புரிந்து கொள்ளுதல் காணப்படும். புரியுதா? ஆமென். அதாவது இந்த 1 கொரிந்தியர் இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு சொல்ல போகிற காரியத்தை நீங்கள் ஒரு காரியம் பார்ப்பீர்கள். அதாவது இந்த சபையில் அநேக பிரச்சனைகள் இருந்தது. உடனே நீங்கள் சபையில் தான பிரச்சனை பாஸ்டர், அதனால அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்ன, உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சம்பந்தம் தான். ஸோ இதை குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டிய ஆட்கள் யாராக இருக்கணும்? நீங்களும் நானும். அப்போ இது நம்ம பிரச்சனை. சொல்லுங்க, இது நம்ம பிரச்சனை. சொல்ல மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா? சொல்லனா இன்னும் சொல்ல வைப்பேன். இது ஏன் பிரச்சனை. சத்தமாக சொல்லுங்க, ஏன் பிரச்சனை. இது வெறும் சர்ச்சு பிரச்சனை, பாஸ்டர் பிரச்சனை இல்லையா, இவங்க இந்த பில்டிங்கில் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வரலை நான். இது என்னுடைய பிரச்சனை நான் பார்ப்பேன் என்றால், ஏன்னா எனக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனையில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். பவுல் இந்த சபையை ஸ்தாபித்தார். கொரிந்து பட்டணத்தின் சபையை ஸ்தாபித்தது யாரு? பவுல். இந்த கொரிந்து பட்டணம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பட்டணம். இது ஒரு கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். சென்னை போல, தமிழ்நாடுக்கு சென்னை எப்படி முக்கியமோ அதே போல இல்லையா, இந்த கிரேக்க பகுதியில் இருக்கிற பட்டணங்கள் ஒரு பட்டணம் ஆக்கியா என்ற பட்டணம். இந்த பட்டணத்தின் தலைநகரமானதுதான் கொரிந்து. இங்க பவுல் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அதாவது இயேசு பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதை ஒரு சிலர் கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் கூடி வரும்பொழுது அது என்ன ஆனது? சபையாக மாறினது. ஸோ இந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த சபையை பவுல் ஸ்தாபித்தார். இந்த கொரிந்து பட்டணத்தில் அந்த கலாச்சாரத்தின்படி அந்த சபையின்
சரித்திரத்தின்படி பழக்கத்தின்படி அநேக பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்து கொண்டு இருந்தது. நல்லா கவனிக்கணும், புரியுதுங்களா? ஏற்கனவே இருந்து கொண்டு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் இந்த ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்புறம் ஒரு சில போராட்டங்கள் எதிர்ப்புனால பவுல் என்ன பண்ணுகிறார், அந்த 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 சபையில் இருந்து ஊழியம் செய்கிறதை விட்டுட்டு அவர் சரியான பொறுப்பை கொடுத்து விட்டு அவர் கடந்து போகிறார். தொடர்ந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது இப்போ பவுலுக்கு இந்த அவரை என்ன பண்ணுகிறது, டிஸ்டர்ப் பண்ணுகிற ஒரு செய்தி வருகிறது இந்த சபையை குறித்து. இந்த சபையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, இந்த சபையின் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, நீங்க ஊழியம் செய்யும்போது இருந்த அந்த நிலையிலிருந்து இந்த சபை எப்படி கீழே இன்னும் இறங்கி கொண்டு போகிறது என்று சொல்லி பவுலுக்கு காதுல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டதனால இந்த காரியம் பவுலுக்கு மிகவும் வருத்தத்தை கொண்டு வந்தது. ஆமென். மிகவும் வருத்தத்தை கொண்டு வந்ததுனால இந்த சபைக்கு என்ன பண்ணுகிறார், இப்பொழுது அவர் இந்த நிருபத்தை அனுப்புகிறார். புரியுதாங்க? அதுதான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். முதல்ல 1 கொரிந்தியர் நாம் பார்க்க போகிறோம். இந்த நிருபத்தை அனுப்புகிறார். அவர் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? அதாவது இந்த சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை உள்ள முடியல, இந்த பிரச்சனை என்ன ஆகுது, இப்போ பப்ளிக் ஆகுது. இதை ரொம்ப நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்ப இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிற காரியங்கள் அப்படியே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது உள்ளுக்குள்ளே நடந்து முடிகிற காரியம் இப்ப என்னது, பப்ளிக் ஆகுது, சோசியல் மீடியாவில் வருது, வெளியவே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல பார்க்கிறோம். புரியுதா? அதாவது ஒரு 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 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக ஒரு 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 திரைப்படம் வந்தது. ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க இதை கொஞ்சம் கவனிக்கணும்னு. நான் ஏதோ ஒரு சரித்திரத்தை பற்றி சொல்ல போகிறார்களோ அதனுடைய கதையோ, ஆனால் பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ ஊழியம், ஒரு கிறிஸ்தவ சபை, ஒரு கிறிஸ்தவ ஊழியர் என்ன செய்கிறானோ என்று சொல்லி இல்லையா, அப்படியே என்ன பண்ணுகிறார்கள், ஒரு படத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கு. அதுல ஒருவேளை எல்லா காரியமும் இது இப்படி இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அநேக காரியங்கள் அப்படிதான் இருக்குது. பயங்கரமா அந்த பார்க்கும் பொழுது இல்லையா, சந்தோஷமா இல்லை. பவுலுக்கு இன்றைக்கு இந்த நிலை தான் காணப்பட்டது. ஏனென்றால் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்க போயிடுச்சு, வெளியே போகுது. ஓகே, வெளியே போனது மாத்திரமல்ல, இது இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள கலாச்சாரமாக இருந்த காரியம், பாவத்தின் காரியங்கள், அவங்க பழக்க வழக்கங்கள் காரியங்கள் எல்லாம் இப்ப எங்க உள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள வந்து விட்டது. ஸோ இது நிமித்தமாக தான் இப்போ இது ஒரு பிரச்சனை. இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமென். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதே சூழ்நிலையில் தான் போய் கொண்டு வருகிறோம். நம்ம வெறும் இந்த 4 செவத்துக்குள்ள மூடி உட்கார்ந்துட்டு நம்ம வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போயிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆமென். நம்ம வெளியே போறோம், வெளியே ஒரு கலாச்சாரம் உண்டு, வெளியே வித்தியாசமான பழக்க வழக்கம் உண்டு. ரைட், வேலை செய்கிற இடத்துல மாத்திரம் இல்லை, ஸ்கூல்ல இருக்கு, காலேஜில் இருக்கு, வசிக்கிற இடங்கள்ல உண்டு. ஒவ்வொரு பட்டணத்தில் வித்தியாசம் உண்டு, ஒவ்வொரு பகுதியில் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமான பேய் ஆடுது, பிசாசு ஆடுது. ரைட், இது எல்லாமே நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு சபைக்குள்ள காணப்படுகிற பிரச்சனை பப்ளிக் ஆயிருச்சு. கரெக்டா? முதல்ல பப்ளிக் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, நம்ம குடும்பத்தின் மூலமா தான் ஆகுது. யார் மூலமா ஆகுது? நம்ம குடும்பத்தின் மூலமாக. ரைட், குடும்பத்தில் பிரச்சனைனா அப்படி சாஃப்டா சண்டை போடுற குடும்பமா இருந்தீங்கன்னா, ஓ நீங்க பிரில்லியன்ட். முதல்ல சாஃப்டா இருக்கும், அதுக்கப்புறம் என்னைக்காது என்ன பாக்குறீங்க, நம்ம எல்லாரும் தான் பேசுவோம் அதை. கரெக்டா? சாஃப்டா இருக்குது, என்னைக்காது வெளியே வந்துடும், வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ வெளியே தெரியக்கூடாது இருக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம்னு சொல்லலை இல்லையா? அப்படி மூடி மூடி வச்சுட்டு வெளியே வந்துடும். இல்லாட்டி நம்ம வெளியே போறோம், எங்க போகிறோம்? வேலைக்கு போகிறோம், படிக்க போகிறோம், பிசினஸ் பண்ண போகிறோம்,
அங்க வெளியே காணப்பட்டுரும் இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு நாள் 2 நாள் ஓகே சமாளிச்சிடலாம். ஒரு வாரமா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள இல்லாட்டி நம்ம குடும்பத்திற்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது எங்க காண்பிக்கப்படும்? வேலையில தெரிஞ்சிடும். கரெக்டா? அவனுக்கு தீர்க்க தரிசன ஆவி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு அந்நியனே கேட்டுருவான், என்ன சார் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கிறீங்க? கரெக்டா? இல்லாட்டி இவர் இப்படி இல்லையே, இன்னைக்கு என்ன சிடு சிடுன்னு நிற்கிறாரு எல்லார்கிட்டையும் கேட்பாங்க. கரெக்டா? என்ன பேச மாட்டேன்றீங்க? ஆமென். நம்மளும் அதை மற்றவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். கரெக்டா? இல்லையே, இவங்க ஆரம்பத்தில் இப்படி இருந்தாங்களே இப்போ மாறுதே, அப்போ ஏதோ பிரச்சனை. இங்க அதான் சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, உலகத்தின் காரியங்கள் ஒரு காரியத்தை நம்ம வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், முதல்ல நம்ம வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். எப்பவுமே நமக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், என்னது? அடுத்த ஆளை கை காட்டுறது. ஆனா முதல்ல நம்மள இருந்து ஆராய்ந்து பார்ப்போம். சரியா? அதாவது உலகத்தின் காரியம் ஒரு காரியம், இது பரவாயில்ல, இல்லாட்டி வேற வழி இல்லை, இல்லாட்டி நம்மளே இதெல்லாம் வரேன், அதெல்லாம் இங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம ஞானத்தில் அந்த காலத்தில் வேற பாஸ்டர், இந்த காலத்து திங்கிங் வேற பாஸ்டர். திங்கிங்கா மாறிடும். அப்புறம் கொஞ்சம் விட்டா என்ன ஆயிரும்? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்துருப்போம் இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உண்மையா சொல்லுங்களேன். கொஞ்சம் தான், ஒண்ணுதான், இதுதான். அது உள்ள போக 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 என்ன ஆயிடும்? இங்க சபைக்குள் அப்படிதான் வந்து சபையில அநேக பிரச்சனைகள். நீங்க ஒருவேளை கேட்கலாம், இது என்ன பிரச்சனை? அப்படி பெரிய பிரச்சனையா? ஆமா, ஒரு காரியம் உள்ள வந்தால், ஒரு குழப்பம் வந்தால், ஒரு பிரச்சனையோடு நிற்காத என்ன ஆகும்? பில்டப் ஆயிட்டு அடுத்ததை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசினுடைய ஒரே நோக்கம் என்ன? சும்மா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. திருடுகிறதற்கும், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கொள்ளுகிறதற்கும் அழிக்கிறதற்கும். கரெக்டா? ஏதோ கொஞ்சம் திருடிட்டு போனா பரவாயில்ல, அது திருப்பி வந்துடும், அதோடு நிற்கிறது கிடையாது. திருடுகிறதற்கும் கொள்ளுகிறதற்கும் முற்றிலுமா உங்க அடையாளமே இருக்கக்கூடாது, உங்க குடும்பத்தின் அடையாளமே இருக்கக்கூடாது, இந்த சபையின் அடையாளமே இருக்கக்கூடாது. அதுதான் யாருடைய விருப்பம்? பிசாசுனுடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கிருபை உள்ளவர். ஆமென். அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்வோம். ஆனால் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, முதலாவது சபைக்குள்ள இருந்த பிரச்சனை, அதுதான் முதல் அதிகாரத்தில் சொல்றாரு. என்னது? பிரிவினை. உங்களுக்குள்ள பிரிவினை. ஓகே, உங்களுக்குள்ள பிரிவினை. எதனால பிரிவினை? ஒரு சிலர் இவர் தான், ஒரு சிலர் அவர் தான் அப்படின்னு சொல்லி, அது எவருன்னு சொல்லி எந்த நாள் வந்ததுன்னு பார்ப்போம். ரெண்டாவது ஒழுக்கமற்ற வாழ்க்கை. சொல்லுங்க, என்னங்க? சத்தமா சொல்லுங்களேன். சபை ஜனங்களுக்குள்ள இருந்ததுனால்தான் பவுல் பாரத்தோடு எழுதுகிறார். எதற்கு எழுதுகிறார்? மீண்டும் இவர்கள் அதாவது தெரிந்து கொண்ட அந்த ரட்சிப்பு, ஓகே, இவர்களை வழி நடத்தின அந்த உபதேசங்களுக்குள்ள இவர்கள் திரும்பி வரணும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லுகிறார் இதுல. புரியுதா? ரெண்டாவது பிரச்சனை என்னது? ஒழுக்கமற்ற நிலை. அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்த மூணாவது பிரச்சனை என்னது? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரருக்கு விரோதமா என்ன பண்ணு போய் வெளியே கோர்ட்டுக்கு போறது, கேஸ் இல்லையா? இதெல்லாம் உள்ளே நடந்திருக்கு. அவர் சொல்றாரு, ஏய் நீங்க பரிசுத்தவான்கள், நீங்களே என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுதா? இதனுடைய காரியங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, லிஸ்ட் மட்டும் சொல்றேன். இன்னொரு காரியம், அடுத்தது ஒரு பிரச்சனை என்ன வந்துருச்சு உள்ள? ஒரு சிலர் சொல்றாங்க வாழ்க்கை முழுவதும் தனித்து தான் இருக்கணும், திருமணம் அவசியம் இல்லை. ஒரு சிலர் சொல்றாரு இது சரி கிடையாது, திருமணம். ஸோ இதுல உள்ளுக்குள்ள கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற இந்த திருமணத்தின் காரியங்கள் உள்ள என்னது? குழப்படி. அடுத்தது இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்னது? அதாவது அந்நிய ஜனங்களிடத்துல எந்த அளவுக்கு நம்ம பழக வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்க கோடு கிழிக்கணுமோ அது தெரியல. புரியுதா? ஒரு சிலர் டோட்டலா கோடு கிழித்திருவாங்க, யாருமே எனக்கு தேவையில்லை, எவனும் தேவை கிடையாது. கரெக்டா?
நானும் என் தேவன், அவ்வளவுதான். ஆனா ஒரு சிலர் என்னது, கர்த்தர் சொல்லியிருக்கார் பிரதர், அவர்களோடு கூட நம்ம. இந்த பிரச்சனை வந்துச்சு, சாப்பாடு விஷயத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகே, இது விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இது எப்படி அதையும் உள்ளுக்குள்ள அது என்ன ஆயிடுச்சு, இதை உட்கார்ந்து பேசி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தில் என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும். இது பிரிவினையை கொண்டு வந்துருச்சு. அடுத்தது மனுஷன் கொண்டு வருகிற இல்லையா கலாச்சாரத்தின் நிமித்தமாக, பழக்க வழக்கத்தின் நிமித்தமாக வந்திருக்கிற காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க, அதை உபதேசங்களாக மாற்றி விட்டார்கள். கேட்குறீங்களா? ஸோ உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனை என்ன தெரியும், பெண்கள் என்ன பண்ண வேணும், சபைக்குள் உள்ள வந்தா ஸ்கார்ஃப் போடணும் இல்லையா, ரைட்டா? ஸோ இந்த கலாச்சாரத்தின்படி வந்த காரியத்தை ஒரு சிலர் இதை செய்யாதனால என்னது, உடனே பிரச்சனை. உள்ள செய்யறவன் செய்யாதவனை, செய்தவன் செய்யறவனை ரெண்டும் போய் முட்டிக்கிட்டு இருக்கு, நிக்குதுங்க. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது அங்க பணக்காரர்கள் என்ன பண்ணாங்க, சபையில ஏழைகளை துன்பப்படுத்தினார்கள், ஒடுக்கினார்கள் அவர்களை. இந்த பிரச்சனை ஒண்ணு உள்ள ஓடிட்டு இருந்தது. அடுத்தது ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த ஆவின் வரங்களை தவறாக பயன்படுத்தினார்கள். ஒரு கூட்டம் அது வேணவே வேணாம்னு சொல்லி பயன்படுத்தல, ஒரு கூட்டம் என்ன பண்ணிருச்சு, தவறான விதத்துல, புரியுதா, பயன்படுத்தினார்கள். அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இன்னொரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருந்தது. என்னது, இயேசு மீண்டும் வரப்போகிறார், உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்ன காரியத்தை இவர்கள் என்ன பண்ணல. இயேசு வரார், ஆனா உயிர்த்தெழுதல் கிடையாது. உயிர்த்தெழுதல் இல்லைன்னாலே என்னது, நம்முடைய விசுவாசத்திற்கே மேஜர் ப்ராப்ளம். இந்த அத்தனை ப்ராப்ளமும் உள்ள இருந்தது என்று சொல்லி பவுல் கேள்விப்படுறாரு. பவுல் யார்? அவர் தான் அப்போஸ்தலர் சபையை ஸ்தாபித்தவர். இதை கேள்விப்படும்பொழுது வேதனையா இருந்திருக்குமா, இல்லாம இருந்திருக்குமா? சொல்லுங்களேன். ஏன்னா இது மேஜர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தெல்லாம், இந்த பிரச்சனை எல்லாம் சுருக்கமா கொண்டு வரணும்னா சபைக்குள்ள என்ன காணப்பட்டது, பெருமை. சொல்லுங்க, என்னங்க பெருமை. இரண்டாவது காணப்பட்டது ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மையின் காரியத்தை இன்னும் சொல்லி பேசுகிறார் ஆழமாக. ஓகே, ஒழுங்கின்மை எதுல காணப்பட்டது, ஒரு ஆண் பெண் உறவில். ஓகே, இன்னும் சொன்னா இங்கிலீஷ் சொன்னா கொஞ்சம் அது டீசெண்டா இருக்கும், செக்ஷுவல் இம்மாரலிட்டி. உடல் உறவில் எப்படி ஒழுங்கின்மை. ஆண்டவர் அதற்கென்று நியமித்து வைத்திருக்கிறார், திருமணத்திற்கென்று அதை வைத்திருக்கிறார். கரெக்டா? அதுக்கப்புறம் விசுவாசிகள் என்ற நிலையில் வைத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒழுங்கின்மை எங்க காணப்பட்டதுங்க, சபையில காணப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரம்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா காணப்பட்டு. இப்போ போகாதீங்க, இங்க கவனிங்க. ஸோ கர்த்தருடைய உபதேசங்களை முற்றிலுமாக இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், சரிப்படுத்தணும். பவுல் என்ன பண்ணுகிறார், இப்போ சபைக்கு எழுதி அனுப்புகிறார். அந்த எழுதி அனுப்புதான் 1 கொரிந்தியர். இந்த பிரச்சனை அத்தனைக்கும் முதல்ல தீர்வு எதுல இருக்குன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் அழகா அவர் காண்பிக்கிறார். அதை ஒண்ணா வாசித்தாதான் நமக்கு புரியும். பொறுமை இருக்கா உங்களுக்கு வாசிக்க? இல்லாட்டி உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகணுமா? பொறுமை இருக்கா? பொறுமை இருந்தாதான் புரியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இதெல்லாம் இதை சுற்றி தான் இருக்கு. அப்படி வரும்பொழுது அதை எப்படி மேற்கொள்ள போகிறோம், அது போக முடியுமா என்று சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் எங்கேயோ வைக்கல, யாரோ கையில் கொடுக்கல, நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கரங்களே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சுதான் பிசாசை நாம் ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நமக்கு இருக்கிற அதை ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த முதல் அதிகாரத்தில் சொல்கிறார், இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்க அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? ஏன்னா உங்களுக்கு எதை தெரியுதோ அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. உங்களுக்கு தெரிந்ததை வைத்துதான் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்க அணுகுமுறை அதை சார்ந்துதான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்றது?
எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எனக்கு இதான் பிரச்சனையா, இதை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், அதை சந்திக்க போகிறேன். நான் கையாடுகிற விதம் அதை வச்சு தான் இருக்கும். அதை இல்லாமல் இல்லையா, நான் அதாவது மன்னிக்கோ, அது இல்லாமல் இல்லை, அது நான் தெரிந்தது சரியா இருந்தா பிரச்சனையை மேற்கொள்வேன். நான் தெரிந்தது, நான் புரிந்தது தவறா இருக்கும் என்றால் இருக்கிற பிரச்சனை இருக்கும். இன்னும் சொல்ல போனா இருக்கிற பிரச்சனை பெருசாயிரும். ஆமாவா இல்லையா? கரெக்டா? அதை சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத இன்னும் கிண்டி விட்டுருவேன். நான் சாக்கடையா இருந்தா பிரச்சனை இல்லை, கிண்டி விட்டு பாருங்களேன், ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் வரும். புரியுதா? இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் நாரிட்டு இருந்திருக்கும், கிண்டி தப்பா கிண்டணும் பாருங்க. ஓகே, அதனால்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அழகா சொல்லி கொடுக்கிறார். ஓகே, இந்த முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். இந்த வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். முதல்ல அவருடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய அழைப்பு யார் மூலமாக? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஓகே, சோ அவருடைய அழைப்பை முதல்ல சொல்லிட்டு அதை காண்பித்து விட்டு இரண்டாவது வசனத்தில் இருந்து சொல்கிறார், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரெண்டாவது வசனத்தை கொஞ்சம் பொறுமையா பார்ப்போமா? ஏன் தெரியுமா? இல்லாட்டி இங்க இருக்கிற நம்மளே சில பேர் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இது கொரிந்து பட்டணத்திற்கு பாஸ்டர் இல்லை. இந்த ரெண்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும். சொல்லுங்க, நம்மளை யாரை விசுவாசிக்கிறோம்? அப்ப இது நமக்கும் பிரயோஜனமா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நமக்கும் உதவியா இருக்கும்படி எழுதுகிறார். அவர் எழுதும்போது இந்த இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறார்? உங்க ரட்சிப்பு யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. நீங்க சுத்திகரிக்கப்படுகிறீங்க யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. இதுல பாஸ் பண்ணி ஒரே ஒரு காரியம், நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், ஒரு நாள் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தேன், மனம் திரும்பினேன், அழுதேன், ஒப்பு கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்ட, அதோடு முடிஞ்சிச்சு இல்ல. ஆமென். ரட்சிப்பு முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் என்ன பண்ணணும்? நிறைவேற்றத்தக்கதாக தினமும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? புரியுதா? தினமும் நாம் தவறுகிறோமா? எத்தனை பேர் தினம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறேன் பாஸ்டர் சொல்றேன்? கை ஊற்றி காட்டுங்க. ஓகே, கை ஊற்றி காட்டுங்களேன். தினமும் ஏதாவது ஒன்று. ஓகே, கை உயர்த்தாதவங்க என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ரட்சிப்படையில்னு அர்த்தம். ஓகே, அப்போ தினமும் நம்ம தப்பு பண்ணா ஆனா என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வா, மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஓகே, திருப்பி போய் செய்யின்னு சொல்லல அவர், நான் உன்னை சுத்திகரிக்கிறேன். சொல்லுங்க, சுத்திகரிக்கிறேன். அப்போ அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாரு? கொஞ்சம் அறிவை கொடுக்கிறார். அதை செய்யக்கூடாது, மறுபடியும் அப்படி பேசக்கூடாது. ஸோ அந்த டிகிரி அந்த லெவலில் பண்ண மாட்டோம். அடுத்த நாள் இல்லாட்டி ஒரு வாரம் கழிச்சு பண்ணுவோம், அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? கரெக்டா? கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், செய்ய மாட்டோம். ஸோ இதை சுத்திகரிக்கிறதும் யார் மூலமாக? இயேசு. நம்மளாம் தினமும் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்புறம் கால் டு பி செயின்ட்ஸ், அதாவது யாரு? பரிசுத்தவான்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு யார் மூலமாக? இயேசு மூலமாக. புரியுதா? நல்லா கவனிங்களேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த நிலை மாறவே மாறாது. நம்மளா போய்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி ஏதாவது பண்ணா மாறும். 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா பிரச்சனை இல்லையா? நமக்குள்ள அத்தனை பிரச்சனை, சபைக்குள்ள அத்தனை பிரச்சனை, அத்தனை போராட்டம்.
அதனால இன்ட்ரடக்ஷன் எல்லாம் எப்படி கொடுக்குறாரு பாருங்களேன். நீங்களும் நானும் தான் எப்படி கொடுத்துருப்போம்? இன்ட்ரடக்ஷனே கிடையாது, டைரக்டா அடிதான். அது மாம்சத்தில் செய்யறது. இது தேவ ஆவினால் எழுதப்படுகிற வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையில் அவர் பவுல் என்ன சொல்றார் முதல்ல, ரைட், உங்க பிரச்சனை, உங்க போராட்டத்திற்கு எல்லாம் தீர்வு இது ஒண்ணுதான். என்னது? உங்களுடைய அழைப்பை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்க மீட்கப்பட்ட ஜனங்கள் என்றால், உங்க மீட்பு யார் மூலமாக? இயேசு. உங்க ரட்சிப்பு யார் மூலமாக? இயேசு. நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்க யார் மூலமாக? இயேசு. இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுதுகொள்ள அனைவரும். இது நமக்கும் தான், நமக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் என்னை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பரிசுத்தவான், ரட்சிக்கப்பட்ட ஆளு, மீட்கப்பட்ட ஆளு. யார் மூலமாக? இயேசு. இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, சபைக்கு கொடுத்திருக்கிற மீட்பு முழுமையா அறகுறையா? சொல்லுங்க. முழுமையானது. கரெக்டா? ஆமென். முழுமையானது, அதுல மாற்றமே கிடையாது. மூன்றாவது வசனத்தில் பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும். ஓகே, நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்ம எல்லாருமே ஆமாவா இல்லையா? நிற்பதும் நிர்மூலமாக அவருடைய கிருபை. இந்த கிருபை யார் மூலமா வந்தது? சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். 4ஆம் வசனம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு நமக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்குது? எல்லா அறிவிலும். சொல்லுங்க, எல்லா அறிவிலும், எல்லா உபதேசத்திலும், மற்ற எல்லாவற்றிலும் எப்படி? சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ஓகே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, enriched in him. எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார்? செழிப்புள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, வார்த்தை, ஞானம், ஆமென், சாட்சி. அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நீ கடைசி வரைக்கும் இல்லையா, நீ பரிசுத்தவாய் நிற்கத்தக்கதாக இயேசு கூடயே என்ன பண்றார்? இந்த பிரயாணத்தில் வருகிறார். இயேசுவின் வருகை மாத்திரம் அவர் நம்மை நடத்துகிறார். கேட்குறீங்களா? ஆமென். இது எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறோம்? இது எத்தனை பேர் முதல்ல அறிந்திருக்கிறோம்? கொடுக்க போறார்னா தான் நம்ம என்ன பண்றோம்? எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஞானம், ஆமென், எல்லா புத்தி, இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய சகல காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, அதிகமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்குள்ளா தேவன் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறார். இந்த 9ஆம் வசனத்தின்படி நம்மை அழைத்த தேவன். 9ஆம் வசனம் வாசிப்போமா? என்ன சொல்லுது 9ஆம் வசனம்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு இதுதான். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். ரைட்? இந்த அழைப்பின்படி பார்த்தா அவர் உண்மை உள்ளவர். யாரோடு ஐக்கியமா இருக்க? இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆனா 10ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், உங்க அழைப்பை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பவுல் இவங்களை திட்டி எழுதுறாரா, இவங்களுக்கு ஆலோசனை சொல்றாரா? சொல்லுங்களேன்.
உதவி செய்கிறாரா, இல்லை இவங்களை நியாயம் தீர்க்கிறாரா? ஆமென். இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தானே சொல்லிக் கொடுக்குறார். அப்போ சொல்லிக் கொடுக்கறதுல முதல்ல அவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம், 20, 30 வருஷம், இந்த ஒரு தெளிவு இல்லாதனால தான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் இருக்கு. இல்லாட்டி இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகரித்து இருக்கு. இல்லாட்டி இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள நமக்கு என்ன பண்ணன்னு தெரியாம எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம், எதையோ சார்ந்து இருக்கிறோம், எதையோ நம்பிட்டு இருக்கிறோம். என் ஆன்சர் இங்கிருந்து தான் வருது, அங்கிருந்து தான் வருது. இதுல இருந்து கர்த்தர் நம்முடைய அழைப்புல வைத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அப்போ நமக்கு இங்க இருக்குன்னா எங்க சொல்யூஷன் இருக்கோ அங்கதான் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும், அங்கதான் தேடணும், அங்கதான் பிரயாசப்படணும். கேக்குறீங்களா? ஆமென். ஏன்னா இவர் சொன்ன பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லைங்க. நான் சொன்ன அத்தனை லிஸ்டும் பார்த்தீங்கன்னா சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறார்? இந்த சபைக்கு நீங்க எங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், எப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, அந்த அழைப்பில் இருந்து வருகிற காரியம் தான் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறது? வெற்றியை கொடுக்க போகிறது, விடுதலை கொடுக்க போகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இவங்களுடைய பிரச்சனையை இப்போ சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் மன்னிக்கும். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதுள்ளவர்களாக ஏக யோசனை உள்ளவர்களாகவும் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னங்க? முதல்ல பவுல் என்னத்தை காண்பிக்கிறார்? அழைப்பு. ஓகே, அந்த அழைப்புக்குள்ள உங்களுக்கு வேண்டிய ஞானம், உங்களுக்கு வேண்டிய கிருபை, உங்களுக்கு வேண்டிய புத்தி, உங்களுக்கு வேண்டிய பலன் எல்லாம் நான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரா, கொடுத்துருக்கேன்றாரா? சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆமென். கையிலே கொடுத்துருக்காரு. நம்ம தான் அதை அனுபவிக்கணும். ரெண்டாவது இப்ப என்ன சொல்றாரு? இதை சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள். அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பிரிந்து இருக்கிறீங்க. நீங்க கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கேக்குறீங்களா? பவுலுக்கு செய்தி இங்கிருந்து போயிருக்கு. என்னது? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குவாதங்கள், பிரிவினைகள், சண்டை இருக்கு. இதை கேள்விப்பட்டு தான் பவுல் இப்போ உங்களில் சிலர் 12ஆம் வசனம், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். சோ பிரிவினைக்கு காரணம் என்ன? தயவுசெய்து கவனிங்க. என்னது? ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? நான் யாரை சேர்ந்தவன்? பவுலை சேர்ந்தவன். சுவிசேஷத்தை கொண்டு வந்தது யாரு? பவுல். ஓகே, பவுல் கூட உதவியாய் வந்தது யாரு? அப்போலோ. அப்புறம் வந்து ஊழியத்தில் சேர்ந்தார். ஓகே, அப்புறம் இன்னொன்று சொல்லுது, நாங்கள் கேபாவை சேர்ந்த. கேபானா யாருங்க? பேதுரு. ஸோ அவர்கள் சுவிசேஷத்தை ஒருவேளை அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இங்க வந்து தங்கி இருக்கிற யூதர்களா இருக்கலாம். புரியுதா? ஸோ அவன் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறான். பவுல் என் பாஸ்டர் கிடையாதுன்றான், அப்போலோ கிடையாதுன்றான். எனக்கு யாரு? ஒரு சிலர், இங்க ஒருத்தரும் கிடையாது, எங்களுக்கு யார் தான்? கிறிஸ்து. ஸோ இது நிமித்தமாக இந்த உள்ளுக்குள்ள காணப்பட்டது என்னது? பிரிவினை. இந்த பிரிவினையின் பின்னணி கொஞ்சம் புரியணும் நமக்கு. இந்த பின்னணியின் காரணம் என்னன்னா, இவர்கள் இருக்கிற பட்டணம் எது? கொரிந்து பட்டணம். ஸோ இந்த கொரிந்து பட்டணத்திலே, ஓகே, இந்த கொரிந்து பட்டணத்துல உள்ள வருகிறவர்கள் அந்த ஊர்ல பெரிய ஆளா நான் இருக்கணும்னு காண்பிக்கணும்னா அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், அவர்கள் அங்க இருக்கிற கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணுவாங்க?
அவங்களுடைய தத்துவங்களோடு வருவார்கள், ஞானத்தோடு வருவார்கள். வந்து அதை என்ன பண்ணுவாங்க, இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, பேச்சாளர்கள். யார் அவங்க? சொல்லுங்களேன். பேச்சாளர்கள். ஓவர் பேச்சு தான் இங்க பிரச்சனை. பேச்சாளர்கள் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா they are rhetoric. அப்படின்னா அவங்க பேச்சிலையும் எழுதுறதுலையும் வல்லுநர்கள். ஜனங்களை அவங்க பேச்சால் நயவசப்படுத்திக் கொள்வார்கள். ஆனா உண்மையா ஜனங்கள் மேல் அவர்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பாரம் கிடையாது, சின்சியாரிட்டி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு அவர்களை அவங்க பேச்சு கேட்டு அவங்க பேச்சு நல்லா இருந்தால் அடுத்தது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அவர்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் தலைவர் ஆகிடுவாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க, பாப்புலர். இதுதான் அந்த ஊரில் காணப்படுகிற பிரச்சனை. ஓகே, இவங்க எல்லாமே எதை குறித்து தான்? ஞானம், 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 உலகம் கொடுக்கிற ஞானம். ஸோ பேச்சு திறன். பேச்சில் ஒரு ஆளை எப்படி பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியணும். இந்த காரியம், ஓகே, இந்த காரியத்திற்கு இன்னும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இது என்னன்னா, இது ஈக்குவல் டு விச் கிராஃப்டா, அதாவது என்னது, மந்திரம் தந்திரம். அந்த பேச்சினால் ஜனங்களை நயவசப்படுத்துகிறது. ஓகே, இது உலகத்தில் இருந்த காரியம். ஆனா சபை அப்படி கிடையாது. ஸோ பவுல் வரும்போது சொல்லுகிறார், இந்த காரியம் சபைக்குள் வந்ததை நான் பண்ணுகிறேன், பார்க்கிறேன். அதை சொல்லிட்டு தான் பின்னாடி அவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் வாஸ்து பார்த்தீர்கள்னால் உங்களுக்கு புரியும். பவுல் சொல்லுகிறார், இது கொரிந்து கலாச்சாரம், இது இவங்களுடைய பிரச்சனை. ஆனால் இப்போ சபைக்குள்ள வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அங்க உள்ளுக்குள்ள பிரிவினை உண்டாகிறது. இது புரியுறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போலோ யாரு? நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நன்றாக பிரசங்கிக்க கூடுகிற ஆள். ஓகே, அவர் வந்து வைராக்கியமாக ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பிரசங்கிக்கிறார். ஆனால் பிரசங்கிக்கும் போது அங்க 2 பேர், பவுலோடு கூட இருந்த புருஷன் மனைவி 2 பேர். யார் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்கிலா. அவங்க அப்போலோவை பார்த்து பப்ளிக்கா திட்டல, அவரை தனியா கூட்டு போய் என்ன சொல்றாங்க, நீ பேசுறது எல்லாம் சரிதான், ஆனால் அதுக்குள்ள இருக்க வேண்டிய சத்தியம் இல்ல, உனக்கு டேலண்ட் இருக்கு, உள்ளுக்குள்ள சரியான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனை நடத்துகிறார்கள். ஓகே, ஸோ இப்போ பவுல் போன பிறகு என்ன இருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தின் காரியங்கள் உள்ள வர ஆரம்பிச்ச உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், இப்போ இன்ஃபேக்ட் இதுல இருந்து புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், அவங்க சொல்லுகிற காரியம் எங்களுக்கு பவுல் தேவையில்லை, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு திறன் உள்ள ஒரு ஊழியக்காரர் தான். ஓகே, அவர் சொல்லுகிற காரியம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, புதுசா இருக்கு. இன்னைக்கு அதே கதை நம்ம பார்க்கலாம். கரெக்டா? புது வெளிப்பாடு, புது காரியம், பயங்கரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள இப்ப என்ன உண்டானது, பிரிவினை உண்டானது. ஸோ சபைக்குள்ள என்ன ஆயிட்டாங்க, நாங்க இவரை சேர்ந்தவர், பவுலை சேர்ந்தவர். ஒரு கூட்டம் என்ன சொல்லிச்சு, நாங்க அப்போலோவை சேர்ந்தவர். ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சு, நாங்க பேதுருவை சேர்ந்தவர்கள். ஒரு கூட்டம் சேர்ந்து நாங்க இயேசுதான். ஓகே, அப்படின்னு சொல்லி இங்க பிரிவினை உண்டானது. இந்த பிரிவினை உண்டானது காரணம் என்ன தெரியுமா? உலகத்தின் ஞானம். இது சபைக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது. ஸோ இப்போ பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுதுதான் இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து, என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு பவுல் சொல்றார் பாருங்க. நான் கிறிஸ்துவுக்கும் காய்வுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும். ஏன்னா அது பிரச்சனை. எனக்கு யார்த்தமா ஞானஸ்தானம் கொடுத்தா? புரியுதா? ரைட்டா? ஞானஸ்தானம் எதற்கு எடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம் ஏறல மண்டையில. அதுல பெருமை இல்லை, யார் கொடுத்தா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பேர் தான், வேற யாருக்கும் நான் ஞானஸ்தானம் கூட கொடுக்கல. நான் எதற்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. 18ஆம் வசனம், சிலுவை பற்றிய உபதேசம்
கெட்டு போகிறவருக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இப்போ பவுல் என்ன பேசுறாரு? அப்படியே தொடர்ந்து வாசிங்க, கீழே உங்களுக்கு புரியும். பவுல் சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். சுவிசேஷத்தை கொண்டு வரும்போது பவுல் சொல்லுகிற காரியம் தெரியுமா? எப்பா, பேச்சு திறன் முக்கியம் இல்லை, யார் ரொம்ப அழகா பேசுறா முக்கியம் இல்லை, எவ்வளோ லைக் வருது, எத்தனை பேர் வாட்ச் பண்றாங்க, அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம் தெரியுமா? சிலுவை குறித்திருக்கிற உபதேசம். புரியுதா? சிலுவை குறித்திருக்கிற உபதேசம். ஆனால் ஜனங்கள் சொல்றார், இந்த உலகத்தின்படி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள்ல நான் ஞானியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் கிரியை செய்த விதமே வேற. இந்த உலகத்தின்படி அது என்னது? இயேசு வந்தாராம், இயேசு சிலுவைக்கு போனாராம், பாவங்களை எல்லாம் சுமந்தாராம், மரித்தாராம், அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிர் தெழுந்தார். இது எப்படி இருக்கு? பைத்தியம். கேக்குறீங்களா? ஆமென். அங்க பிரச்சனை அதுதான். இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு எது தேவபலன்? எதுதான் தேவபலன்? சிலுவை குறித்திருக்கிற உபதேசம். அதை விட்டுட்டாங்க இவங்க. இன்னைக்கும் நிறைய குழப்படி இதுதான். புரியுதா? நிறைய குழப்பம். நம்முடைய பலன் எதில் இருக்கணும்? சிலுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம். அதுல தாங்க பலன். அதுதாங்க ஒரு மனுஷனை ரட்சிக்கும். ஆமாவா இல்லையா? அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், எப்பா அதுதான் முக்கியம், கிறிஸ்து தான் பலன். அழைக்கப்பட்ட நமக்கு ஒரு வசனம் இருக்கும், கீழே வாசித்து பாருங்க. அழைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தான் பலன், கிறிஸ்து தான் ஞானம். கேக்குறீங்களா? சில பேர் கிறிஸ்துவை விட்டுருவாங்க. ஓகே, சிலுவையின் உபதேசத்தை விட்டுருவோம். விட்டுட்டு என்ன பண்ணுது? நான் வசனம் எனக்கு நிறைய தெரியணும், வசனம் எனக்கு தெரியணும். கிறிஸ்துவை விட்டுட்டு காணப்படுகிற வார்த்தை ஒரு பிரயோஜனமோ இல்லை, பிரசங்கம் ஒரு பிரயோஜனமோ இல்லை. கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கலாம். ஓகே, கிறிஸ்துவை விட்டுட்டு காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் இன்ஃபேக்ட் இட்ஸ் ஈக்குவல் டு என்னது? விட்ச்கிராஃப்ட். அது வெளியும் நடக்கலாம், எங்கேயும் நடக்கலாம், சபைகளுக்குள்ளேயும் நடக்கலாம், பிரசங்க மேடைகள்லையும் நடக்கலாம், நடக்குது. கேக்குறீங்களா? ஆமென். சோ இது நமக்கு என்னத்தை கொடுக்காது? விடுதலையை கொடுக்காது. பவுல் சொல்லுகிறார், அப்பா அவன் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கான், நம்மளும் அது மாதிரி இது போதாது, இன்னும் பெருசு பெருசா பேசணும்னு சொல்லி பெருசு பெருசா கேட்கணும்னு சொல்லி போனா அது என்னது? பிரச்சனை. அதான் பவுல் சொல்லுகிறார் 26ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்ன? எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். திருப்பி திருப்பி அதான் சொல்றாரு பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் என்று அநேகர், வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இது என்னை பத்தி தான் சொல்லியிருக்கேன்னு? இல்லையா? ஞானியாவா இருந்தோம், பெரிய ஆளாவா இருந்தோம், எல்லாம் தெரிஞ்சா இருந்தோம். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பாஸ்டர் என் கண்ணு திறக்கப்பட்டது? கை வைத்து காட்டுங்க. ஆமென். வாழ்க்கைனா என்ன? ஞானம் வந்தது. ஆமென். எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிறகுதான். அதான் சொல்றாரு, இந்த அழைப்பு என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. அவனுங்கெல்லாம் ஞானம் ஞானம் என்று சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் என்னது? அழிந்து போயிரும். அதனால்தான் பின்னாடி அந்த வசனங்களை சொல்றாரு, உங்களுடைய அழைப்பை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் சகலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல, இந்த பிரச்சனைகள்லாம் சபைக்குள்ள இருந்தது, இதெல்லாம் உங்களையும் என்னையும் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். வந்துட்டு தாங்க இருக்கும். வார்த்தையில நம்மளை ஏமாத்த. ஓகே ரைட்.
இதுதான் இல்லை, இன்னும் எனக்கு தெரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி பைத்தியம் மாதிரி போய் எதையாவது போய் தேடி ஓடி போய் மாட்டிக்க, அப்புறம் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ இருக்கா இல்லையா? பெருமை, கண்களை நிச்சை, மாம்சத்தின் நிச்சை. ஆமென். நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பகையோ ஒரு காரியம் ஏற்படும் பொழுது அடுத்தது என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. என்னது? உனக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். திருமணத்தின் காரியங்கள்ல ரைட், எத்தனை குழப்படி சொல்லவே வேணாம், ஆமாவா இல்லையா? ரைட். இன்றைக்கு இருக்கிற நிலை, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன் இல்லையா? அதனுடைய காரியங்கள் சந்தோஷமா பார்க்கிறத விட்டுட்டு எப்படி இருக்கு? கலக்கமாயிருச்சு. யாருக்கு? உலகத்தில் இருக்கவங்கள, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு. அப்புறம் நமக்கு நம்ம விசுவாசத்தை நம்ம வெளியே கொண்டு போக இல்ல, எந்த அளவுக்கு அந்நிய ஜனங்கள்கிட்ட பழகணும், எந்த அளவுக்கு நம்ம பழகக்கூடாத நிலையில் எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும்? சேலஞ்ச் இருக்கும். கரெக்டா? ஆண்டவர் யார்ட்டையும் ஃப்ரெண்டா இருக்காதுன்னு சொல்லலைங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் வேஸ்ட்டு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இயேசு யாரோடு உட்கார்ந்துருந்தாரு? பாவிகளோடும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் அந்த லைன்ல போயிடக்கூடாது. ஓகே, அப்படி பேசுற கூட்டம் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் இருப்போம், ஆனால் எதுவும் எங்களை ஒட்ட விட மாட்டோம். அதுக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்காரு. அதான் பார்த்தோம். பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்காரு, வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஞானம் இல்லாம என் புத்தியில எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த டயலாக் யாராவது நம்ம சொல்லியிருக்கோமா? சொல்ல வந்திருக்கு வாயி, ஆனால் வெளியே வரல. சில டைம் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஐ நோ எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, பவுல் சொல்றாரு, கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை கொடுத்திருக்கார். நம்ம எப்படி நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கேட்குறீங்களா? மேன், கடைசியாக முடிப்போமா? நான் இன்னைக்கு அடுத்து செகண்ட் சாப்டர் அட்லீஸ்ட் கொஞ்சம் காண்பிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அப்போதான் நம்ம போய், பவுல் வெறும் பேசுற ஆள் இல்லை, அவர் பேசிட்டு 2வது அதிகாரம் சொல்றார், நான் இப்படி இருந்தேன், இருக்கிறேன். ஓகே, இவர்கள் என்ன பண்றாங்க? இந்த பிரிவினை உண்டாக்குனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அது ஞானம் அல்ல. 30ஆம் வசனம், அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கவன். மேன், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். பியூட்டிஃபுல்ல? அல்லேலூயா. தேவ ஞானம் இயேசுவின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். where you belong. amen. அவங்க என்ன சபைக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் இயேசுவை சேர்ந்தவன். இயேசு சொல்றாரு, தேவன் மூலமாக நீங்கள் என்ன சேர்ந்தவர்கள். எத்தனை பேருக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் தைரியம் இருக்கு? நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். அதான் ஆண்டு சொல்றாரு, கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றால் இந்த 31ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்போம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாக இல்லையா? எந்த சூழ்நிலையும் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு வந்து இது பிரச்சனைன்னு கொண்டு வர மாட்டான். ஏமாத்துற விதத்துல தான் நம்ம கொண்டு வருவான். கொண்டு வரும் பொழுது அதை புரிந்து கொள்கிற ஞானம் கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்க பார்த்தா கிடைக்கும், இங்க பார்த்தா குழம்பிடும். எனக்கு தெரியும் ஏன் ஞானம் குழம்பிடும். அங்க பார்த்தா, இயேசுவை பார்த்தா ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நீதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவரோடு கூட நிற்கிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நீதிமான் என்ற ஸ்தானம் அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து நம்மை சுத்திகரிக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக நம்ம தவறுகிறோம், தவறும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்திக்கிட்டே போறாருங்க. அவர் வர்ற வரைக்கும் நம்ம ஒருத்தர் நடத்துறாரு. தெரியுமா? அது நமக்கு ஏதோ ரட்சிட்டு போயிட்டு உட்காந்துட்டு அவர் அங்கே ரிசார்ட்ல உட்காந்துருக்காருன்னு நினச்சிருக்கிறோம். நம்மளை ரட்சிப்பிலும் நடத்திட்டு
அந்த ரட்சிப்புல முடிவு பரிந்தியம் நிற்கணும்னு நம்ம கூட நடக்கிற ஒரே ஒருத்தர் இருக்கிறார். யார் அது? இயேசு. இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் அழைப்பை நீங்கள் நினைத்து பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனையின் தீர்வு அதில் தான் இருக்கு. உங்க ரட்சிப்புல ஆண்டவர் கொடுத்திருக்கார். இயேசு கிறிஸ்துக்குள் இல்லையா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற கேள்வி, போராட்டம், பிரச்சனை எல்லாத்துக்கும் பதில் அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. முடியாது என்று ஒன்றும், தேவனால் மன்னிக்க முடியாது என்று ஒன்றும், ஆனா அந்த இடத்துக்கு வரணும். மாற்ற முடியாது என்று சொல்லி ஒரு நிலையும் வரணும். ஹல்லேலூயா. மேன், இவ்வளோ பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சபைக்கு அவர் அறிமுகமாக எழுதுகிற காரியம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அதுதான் கர்த்தருடைய இருதயங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா, மீட்கப்பட்ட ஜனம், சகல ஞானம், சகல கிருபை கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட ஜனம். வாய்த்த நாடுக்கு நன்றி செலுத்துவோமா? உங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்க. இத்தனை கிருபை, இத்தனை கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம என்ன செய்தோங்க? ஒன்னும் செய்யல. எல்லாவற்றையும் அவர் தான் செய்தார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கணும். சொல்லுங்க, என்னது? விசுவாசிக்கணும். எல்லாரும் எளிமையான ஜெபம் பண்ணுவோமா?